بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். புகாரியை புரட்டுங்கள், முஸ்லிமை புரட்டுங்கள், அபூதாவுதை புரட்டுங்கள், திருமிதியை புரட்டுங்கள், இப்னு ஹுசைமாவை புரட்டுங்கள், முஸ்னத் அஹ்மதை புரட்டுங்கள். சரி, இப்ப அந்த தொழுகைக்கு தராவீஹ் என்ற பெயர் வைத்தது பிழை என்ற வகையில் பேசியிருந்தார். இந்த பெயரை நாங்கள் வைக்கவில்லை, இவர் சொல்லிய புகாரியை பிரட்டுங்கள் என்றால், ஆம், நாம் புகாரியை பிரட்டுகின்றோம். முர்ஷித் அப்பாசி அவர்களே, நாங்கள் பிரட்டுகின்றோம். இதோ பாருங்கள், புகாரியிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபு ஸலாத்தி தராவீஹ் என்ற பெயரிலே அதே தலைப்பை இட்டிருக்கின்றார்கள். ரமதானினுடைய மாதத்திலே தொழக்கூடிய இரவு நேர தொழுகைக்கு பெயர் வைத்தார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபு ஸலாத்தி தராவீஹ் என்பதாக. அப்படி என்றால் உங்களுடைய பார்வையிலே இமாம் புகாரி பிஜாத்காரரா? இமாம் புகாரி பொய்யரா? அப்படி என்றால் நீங்கள் புகாரி கிதாபை இதற்கு பின்னால் ஆதாரமாக எடுக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய பார்வையில் இமாம் புகாரி ஒரு பிஜாத்காரர், இமாம் புகாரி ஒரு இட்டுக்கட்டுபவர். உங்களுடைய பார்வையில் இமாம் புகாரி ஒரு பொய்யர். அதே போல முஸ்லிமை பிரட்டுமாறு சொன்னார். இதோ நாங்கள் முஸ்லிமையும் பிரட்டுகின்றோம், சஹீஹ் முஸ்லிமையும். சஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய தலைப்பை. சுப்ஹானல்லாஹ். பாபு தர்கீப் ஃபீ கியாமி ரமதான் வ ஹுவ தராவீஹ். பாபு தர்கீப் ஃபீ கியாமி ரமதான் வ ஹுவ தராவீஹ். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வருகின்றார்கள் அவர்களுடைய கிதாபிலே பாபு தர்கீப் ஃபீ கியாமி ரமதான், ரமலானுடைய மாதத்திலே இரவிலே நின்று வணங்குவதை ஆர்வமூட்டும் பாடம். வஹுவ, அதுதான் அத்தராவீஹ், அது தராவீஹ் என்பதாக சொல்கின்றார்கள். அப்படி என்றால் உங்களுடைய பார்வையில் இமாம் முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிமினுடைய இமாமும் பிஜாத்காரரா? அவரும் பொய்யரா? அவரும் இட்டுக்கட்டுபவரா? இதன் பின்னால் நீங்கள் புகாரியையும் ஆதாரமாக எடுக்காதீர்கள், முஸ்லிமையும் நீங்கள் ஆதாரமாக எடுக்காதீர்கள். எமது முன்னோர்களான நாம் யாரையெல்லாம் ஆதாரம் பிடிக்க முடியுமான இமாம்களாக எடுத்தோமோ எல்லோரையும் இவருடைய வாதம் பொய்யராக ஆக்கிவிட்டது. அதே போல இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய கருத்தை பார்க்குமாறு பெயர் சொல்லி சொன்னார். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் முஸ்லிமுக்கு ஷரஹ் எழுதியிருக்கின்றார்கள், அவர்களினுடைய கருத்தையும் பார்க்குமாறு எங்களுக்கு பெயர் சொல்லி சொன்னார். ஷாஃபி மதுஹப் அறிஞர் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதினாங்க. படிங்க, எங்கட விளக்கத்தை பார்க்காதீங்க, வஹாபிகளோட விளக்கத்தை பார்க்காதீங்க, நீங்க தௌஹீதுக்காரன் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிற எங்கட விளக்கத்தை பார்க்காதீங்க. ஷாஃபி மதுஹபை தார்ந்த அறிஞர்கள் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் விளக்கத்தை பாருங்க. என்ன சொல்றாங்க? தராவீஹ் ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகை அல்ல, அழகா சொல்றாங்க. எனவே நாங்கள் அவர்களினுடைய கருத்துக்களையும் பார்ப்போம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய ஷரஹுல் முஹத்தப் என்ற மஜ்மூஅ், ஷரஹுல் முஹத்தப் என்ற கிதாபில் எழுதுகின்றார்கள், ஃபஸலாத்துத் தராவீஹ், தராவீஹ் என்ற தொழுகை இருக்கின்றதே, சுன்னத்துன் பிஇஜ்மாஇல் உலமா, உலமாக்கள் முழு ஒட்டுமொத்த உலமாக்களினுடைய இஜ்மாவின் மூலமாக அது சுன்னா என்பதாக சொல்கின்றார்கள். அதே போல இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ஷரஹ் முஸ்லிம்ல சொல்கின்றார்கள், வல் முராது பிகியாமி ரமதான், ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்குதல் என்பதனுடைய நாட்டம், அதனுடைய கருத்து ஸலாத்துத் தராவீஹ், அது தராவீஹ் என்ற தொழுகை தான் என்பதாக. வத்தஃபகல் உலமாஉ, பின்பு சொல்லுகின்றார்கள் அதே ஷரஹ் முஸ்லிம்ல, அலா இஸ்திஹ்பாபிஹா, ஒட்டுமொத்த முழு உலமாக்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், இத்திஃபாக் அடைகின்றார்கள், அது முஸ்தஹப் என்பதாக. இது தராவீஹினுடைய தொழுகை.
அதே போல ஷாஃபி மத்ஹபினுடைய இமாம்கள் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொன்னார். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் புகாரிக்கு ஷரஹ் எழுதுகின்றார்கள். கிதாபு ஸலாத்தி தராவீஹ் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தலைப்பிட்ட அந்த தலைப்புக்கு கீழால் அவர்கள் ஷரஹ் எழுதும் பொழுது, விரிவுரை எழுதும் பொழுது, வத்தராவீஹு ஜம்உ தர்வீஹா, தராவீஹ் என்பது தர்வீஹாவினுடைய பன்மை, சும்மியத்தி ஸலாத்து ஃபில் ஜமாஅத்தி லயாலி ரமதான் அத்தராவீஹ், ரமலானுடைய இரவுகளிலே ஜமாத்தாக தொழப்படும் தொழுகைக்கு தராவீஹ் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது என்பதாக இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக பேசுகின்றார்கள். சும்மியத்தி ஸலாத்து, அந்த தொழுகை, ரமலானுடைய இரவுகளிலே தொழப்படும் அந்த தொழுகைக்கு தராவீஹ் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்கின்றார்கள். இன்னும் மேலதிகமாக அதே ஃபத்ஹுல் பாரியில் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கின்றார்கள் என்றால், ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழுகை அல்லாத வேறு தொழுகைகளை தொழுதால் அது கியாமு ரமலானாக அது சேர்க்கப்பட மாட்டாது என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து சொல்லுவதாக இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை, அதாவது கியாமு ரமலான், ரமலானுடைய மாதத்தை, அந்த மாதத்தினுடைய இரவை உயிர்ப்பித்தல் என்ற கருத்துக்குள் ஒருவர் தஹஜ்ஜுத் தொழுதாலும் சேரும், அந்த நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லிவிட்டு, ஆனால் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. அன்னஹு யஹ்சிலு பிஹல் மத்லூபு மினல் கியாமி லா அன்ன கியாமு ரமதான் சொல்கின்றார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் எப்படி என்றால், பொதுவான தொழுகைகளினால் அங்கே நாடப்பட்டது கிடைக்கும், ஆனால் கியாமு ரமலான் கிடைக்காது. ரமலானினுடைய இரவுகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுமாறி ஏவிய அந்த ஏவலுக்குள், அந்த வலியுறுத்திய அந்த தொழுகைக்குள் பொதுவான தொழுகைகள் அடங்க மாட்டாது. லா யகூனு இல்லா பிஹா ஐ பித்தராவீஹ் சொல்லுகின்றார்கள். ரமலானினுடைய இரவினுடைய தொழுகையை, கியாமு ரமதானை தராவீஹ் தொழுகையை கொண்டுதான் அடைய முடியும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போல இமாம் கிர்மானி ரஹிமஹுல்லாஹ் இத்தஃபகு அலா அன்னல் முராத பிகியாமி ரமதான் ஸலாத்து தராவீஹ், கிர்மானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். கியாமு ரமதான் என்றால் அது தராவீஹ் தொழுகை தான் என்பதிலே இமாம்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அவர் இன்னும் மேலதிகமாக எங்களுக்கு சொன்னார், ஷாஃபி மத்ஹபினுடைய இமாம்களையே பார்க்குமாறு. எனவே உங்களுக்கு நாங்கள் முடியுமானவரை ஷாஃபி மத்ஹபினுடைய இமாம்களையும் ஏனைய மதாயிபுகளினுடைய இமாம்களினுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு தருகின்றோம். இமாம் ரூயானி வல் கஃபால் வல் உம்ரானி வல் ராஃபிஇ இவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், ஸலாத்து தராவீஹ் ஹம்ஸு தர்வீஹாத், தராவீஹ் தொழுகை என்பது 5 தர்வீஹாக்களை கொண்டது. கஃபால் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த ஒரு முக்கியமான இமாம், வமினஸ் சுனனிர் ராத்திபா ராத்திபான சுன்னாக்களிலிருந்து உள்ளதுதான் ஸலாத்து தராவீஹ் வஹிய 20 ரக்அ. இமாம் கஃபால் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், ராத்திபான சுன்னாக்களில் இருந்து உள்ள தொழுகைதான் தராவீஹ் தொழுகை, அது 20 ரக்காத்துகளினுடைய தொழுகை. இமாம் ராஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபி மத்ஹபினுடைய ஒரு முக்கியமான இமாம், அவர்கள் சொல்லுகின்றார்கள் மக்கள் 20 ரக்காத்தை தொழுவது சுன்னா என்பதாக. الخطيب شربيني رحمه الله சொல்கின்றார்கள், التراويح 20 ركعة ب10 تسليمات. தராவீஹ் என்பது 20 ரக்காத்துகள் 5 தஸ்லீம்களை கொண்டது. காதி ஹுசைன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், தராவீஹ் தொழுகையினுடைய நிய்யத்தை எப்படி வைக்க வேண்டும் பொழுது, நிய்யத்தே தராவீஹ் என்றுதான் வர வேண்டும். வயன்வியத் தராவீஹ் அவ் கியாமி ரமதான் வலா யஸிஹு பிசுன்னதி முத்லகத்தன் சொல்கின்றார்கள், தராவீஹ் தொழுகையினுடைய நிய்யத்தை தராவீஹ் என்றுதான் நிய்யத்து வைக்க வேண்டும், அல்லது கியாமு ரமதான் என்பதாக நிய்யத்து வைக்க வேண்டும்.
ஹனஃபி மذஹபினுடைய இமாம்கள் சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் தராவீஹ் அல்லது கியாமு ரமதான் அல்லது சுன்னா, அந்த சுன்னத்தான தொழுகை, அதாவது ரமதான் மாதத்துக்குரிய சுன்னத்தான தொழுகையை தொழுகிறேன் என்பதாக நியத்து வைக்க வேண்டும். பொதுவாக நான் தொழுகிறேன் என்ற நியத்தினால் நியத்து வைத்தால் அது கியாமு ரமலானை அடையாது என்பதாக சொல்கின்றார்கள். இமாம் அஸ்னவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், அத்தராவீஹு சுன்னத்துன் பில் இஜ்மா. தராவீஹ் ஒட்டுமொத்த முழு இமாம்களினுடைய சுன்னா, ஒட்டுமொத்த முழு சஹாபாக்களின் மூலமாக அது இஜ்மாவின் மூலமாக சுன்னாவாக ஆகின்றது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி பேசியிருந்தார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஃபகாலத் தராவீஹு சுன்னா முஅக்கதா. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே தராவீஹ் தொழுகை சுன்னா முஅக்கதா சொல்கின்றார்கள். வலம் யதஹர்ரஜுஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மின் தில்காஇ நஃப்ஸிஹி வலம் யகுன் ஃபீஹி முப்ததிஅன் வலம் யஅமுர் பிஹி இல்லா அன் அஸ்லி லதைஹி வ அஹ்தி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். தராவீஹ் தொழுகை சுன்னா முஅக்கதா. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய பக்கத்தால அவர்களுடைய இஷ்டத்துக்கு அதனை உண்டாக்கவில்லை. அவர் அப்படிப்பட்ட பித்அத்காரரும் அல்ல. அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறத்திலிருந்து தான் எடுத்திருக்கின்றார்கள். இது ஹனஃபி மذஹபினுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள். அதே இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், யுஸல்லி 20 ரக்அத்தன் கமா ஹுவ சுன்னா. சுன்னாவிலே இருப்பதை போன்று 20 ரக்காத்துகள் தொழுவதுதான் சுன்னா என்கின்றார்கள். இதை ஏன் கொண்டு வருகிறார்கள்? 39 வரையில தொழுதாங்க. மாலிக் இமாம் 41 வரையில தொழுதாங்க என்றால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே 36 ரக்காத்துகள் மாலிக் மذஹபிலே. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து 20 ரக்காத்து தான். فاختار مالك في احد قوليه وابو حنيفه والشافعي واحمد وداود القيام ب20 ركعه سوى الوتر. இமாம் மாலிக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபூ ஹனீஃபா, தாவூத் ரஹிமஹுல்லாஹ் இவர்களை போன்றவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். தராவீஹினுடைய தொழுகை கியாமு ரமலான் என்பது 20 ரக்காத்து தான், வித்ர் அல்லாமல். வித்ருடன் சேர்த்து 23ஆக 25ஆக இருக்கும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே இப்படி ஏராளமான இமாம்கள் இப்னு ருஷ்த் ரஹிமஹுல்லாஹ் ஃபீ பிதாயத்துல் முஜ்தஹித் என்ற கிதாபில அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல ஸீலஇ ரஹிமஹுல்லாஹ் ஹனஃபி மذஹபை சேர்ந்த இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், யுஸ்தஹப்பு ஐ யஜ்தமிஅ அன்-நாஸ் ஃபீ ஷஹ்ரி ரமதான் பஅதல் இஷாஇ. இஷாவுக்கு பின்னால் ரமலானுடைய மாதத்திலே மக்களை ஒன்று சேர்த்து ஃபயுஸல்லி பிஹிம் இமாமுஹும் 5 தர்வீஹாத், 5 தர்வீஹாக்களை தொழுவிப்பது முஸ்தஹப். பின்னால் அப்படி வாராங்க பேசிக்கொண்டு வந்த இமாம் சொல்கின்றார்கள், முஸ்தஹப் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கின்றது. வல் அஸஹ், சரியான கருத்து அது சுன்னா என்பதாக சொல்கின்றார்கள். இமாம் தர்தீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், வத்தராவீஹு வஹிய 20 ரக்அஅ. இதை இமாம் மாலிக் மذஹபை சேர்ந்த இமாம் தர்தீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், நுதிபத் தஹஜ்ஜுத் வ தராவீஹ், முன்னால சில நஃபிலான தொழுகைகளை பற்றி பேசிவிட்டு இடையிலே கொண்டு வருகின்றார்கள் அத்தஹஜ்ஜுத், இதனையும் வேறாக பேசுகின்றார்கள். வ தராவீஹ், தராவீஹ் தொழுகை வஹிய 20 ரக்அ, தராவீஹ் என்பது 20 ரக்காத் என்பதாக சொல்கின்றார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி ஏராளமான இமாம்கள் எங்களுக்கு தராவீஹ் தொழுகை இருக்கின்றது என்பதாகவும் அது 20 தான் என்பதாகவும் சொல்கின்றார்கள். ஏன் நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள், எங்கள வஹாபிகளினுடைய தௌஹீத்வாதிகளினுடைய கருத்துக்களை எடுக்க வேண்டாம் என்பதாக. நாங்கள் உங்களுக்கு வஹாபிகள் தௌஹீத்வாதிகள் ஆதரிக்கக்கூடிய இமாம்களாக மதிக்கக்கூடியவர்களுடைய கருத்தையும் உங்களுக்கு தருகின்றோம். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் வஹாபிகளின் அடிப்படையான ஒரு மனிதர். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவருடைய ஃபதாவா நஜ்தியால சொல்லியிருக்கிறார், அன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு لما جمع الناس على أبي بن كعب رضي الله تعالى عنهما كانت صلاتهم 20 ركعة.
அந்த ஃபதாவா நஜ்தியால முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் சொல்கின்றார், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்களுக்கு தொழுகுமாறு ஒன்று சேர்த்த நேரம் அது 20 ரக்காத்தாக இருந்தது. நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இப்னு தைமியா சொல்கின்றார், சபத உபய் இப்னு கஅப் كان يقوم بالناس 20 ركعة في رمضان ويوتر بصلاة، فرأى كثير من العلماء أن ذلك سنة. இப்னு தைமியா சொல்கின்றார், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் ரமலானுடைய மாதத்திலே மக்களுக்கு 20 ரக்காத் தொழுவிக்கக்கூடியவர்களாகவும் 3 ரக்காத் வித்ர் தொழுவிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். உலமாக்கள் எல்லாம் அதனை அதிகமான உலமாக்கள் அதனை சுன்னா என்பதாக அபிப்பிராயப்படுகின்றார்கள் என்பதாக சொல்கின்றார்கள். இப்போ நீங்கள் அதே போல தற்கால இமாம்களாக நீங்கள் மதிக்கக்கூடிய சாலிஹ் அல் ஃபௌசான் அவரும் சொல்லுகின்றார், இந்த அளவுக்குண்டா எங்கட இமாம்களும் சொல்லுகின்றார்கள். يقول فضيلة الشيخ وفقكم الله، لماذا ذكرت مسألة التراويح في العقيدة، ومن الذي أنكرها من البدع، وهل صحيح أنهم الرافضة؟ ما علينا الرافضة ولا غيرهم، المهم حتى فيه الآن من ينكر صلاة التراويح من الرافضة وغيرهم من الجهال. نعم. என்ன சொல்லுகின்றார் என்று அவரிடத்தில் கேட்கப்படுது, சாலிஹ் அல் ஃபௌசான் இடத்தில் கேட்கப்படுது, ஒரு கூட்டம் தராவீஹ் என்ற ஒரு தொழுகையை இல்லை என்பதாக சொல்கின்றார்களே, அப்படி மறுப்பவர்கள் ரவாஃபிலாக்கள் என்பதாக ஷியாக்களை சேர்ந்த எங்கட ஜம்இய்யத்துல் உலமா கூட காஃபிர்கள் என்று ஃபத்வா கொடுத்த ஷியா இனத்தை சேர்ந்த ரவாஃபிலிகளை சார்ந்தவர்கள் தான் அதனை மறுக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. உண்மையா என்று கேட்ட நேரம், ஆம் உண்மைதான். தராவீஹ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை, அதனை யாராலும் மறுக்க முடியாது. யார் அதனை மறுக்கின்றார்கள் என்றால் அதனை மறுப்பவன் ஒரு ரவாஃபிலியாக அல்லது வகைரிஹி மினல் ஜுஹால் அல்லது அவர்கள் மடையர்களாக இருப்பார்கள் என்பதாக நீங்கள் மதிக்கக்கூடிய சாலிஹ் அல் ஃபௌசான் சொல்லுகின்றார். அதே போல இப்னு உஸைமீன் அவரும் சொல்லுகின்றார், அவரும் இந்த கருத்தை தான் சொல்லுகின்றார். அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது, அவர் சொல்லுகின்றார், தராவீஹு சுன்னத்துன், தராவீஹ் சுன்னத்தான தொழுகை, சன்னஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபஅல ஸஹாபத்து லஹா மஷ்ஹூருன். தராவீஹ் தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கிய சுன்னாவான தொழுகை, சஹாபாக்கள் அதனை செய்தார்கள் என்பது பிரபல்யமான விஷயம். வலா யுன்கிரு தராவீஹ இல்லா அஹ்லல் பித்அ மினர் ராஃபிதா. தராவீஹ் தொழுகையை ராஃபிலாக்களை சார்ந்த அந்த பித்அத்வாதிகளை தவிர வேறு யாரும் மறுக்கவில்லை. வலா யுன்கிரு தராவீஹ, தராவீஹை யாரும் மறுக்கவில்லை. இல்லா அஹ்லல் பித்அ மினர் ராஃபிலா, ராஃபிலாக்கள் இருந்தும் உள்ள பித்அத்வாதிகளை தவிர. அப்படி என்றால் நாங்கள் பித்அத் செய்கிறோம் என்று சொன்ன நீங்கள் உங்களை இப்னு உஸைமீன் ஒரு பித்அத்காரர் என்பதாக சொல்லுகின்றாரே. தராவீஹின் முர்ஷித் அப்பாசி, அப்துல் ஹமீத் ஷரை, அன்சார் தப்லீகி இது போன்றோர்கள் மபசூத்ல அதனுடைய இமாம் கொண்டு வந்திருக்கிறார். வல் உம்மத்து அஜ்மாஅத், வல் உம்மத்து அஜ்மாஅத், இந்த உம்மத்து இஜ்மாவாக இருக்கின்றது. அலா ஷர்இய்யத்திஹா வ ஜவாஸிஹா, அந்த தராவீஹினுடைய தொழுகை அது மார்க்கத்தில் இருந்தும் உள்ளது, அது ஜாயிஸாக்கப்பட்டது. வலா யுன்கிருஹா அஹதும் மின் அஹ்லில் இல்மி இல்லா ரவாஃபில், அறிவாளிகளான மக்களில் யாருமே அதை மறுக்கவில்லை. ஷியாக்களை சார்ந்த காபீர்களான ஷியாக்களை சார்ந்த ரவாஃபிலிகளை தவிர என்பதாக சொல்கின்றார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, முர்ஷித் அப்பாசியே, உங்களிடம் நான் கேட்கின்றேன், அப்படி என்றால் நீங்கள் தக்ய்யாவை மேற்கொண்ட ஒரு ரவாஃபிலியாக ஷியா இனத்தை சேர்ந்த ஒரு மனிதரா? நான் ஒரு ஷியா என்பதை காட்டக்கூடாது என்ற அந்த தக்ய்யாவின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு ரவாஃபிலியா? தராவீஹை மறுக்கின்றீர்களே. இந்த உம்மத்திலே யாருமே மறுக்கவில்லை.
மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி ஏராளமான இமாம்களினுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் நேரம் போய்கொண்டிருப்பதனால இதற்கு பின்னாலே நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருப்பதனால் மேலும் வேற விஷயங்களை பேச வேண்டியிருக்கின்றது. அதே போல அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்கள் தராவீஹினுடைய தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சுன்னத்தாக ஆக்கினார்கள் என்று சொன்னதற்கு பொய்யர் என்பதாக இவர் சொன்னார். ஆனால் இப்போ நான் சொன்ன அனைத்து இமாம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததாக சொல்கின்றார்கள். இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முகனி என்ற கிதாபிலே வஹிய சுன்னா முஅக்கதா, அது சுன்னா முஅக்கதா வ அவ்வலு மன் சன்னஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் தராவீஹ் தொழுகை சுன்னா முஅக்கதா, அதனை முதலாவது தொழுதது சுன்னத்தாக ஆக்கியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தராவீஹ் என்ற தொழுகை என்ற பெயரை நாங்கள் வைக்கவில்லை, எமது சலஃப்கள் வைத்து எங்களுக்கு தந்த பெயர். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி பேசினார். தல்கீத்தை எடுத்து பிரட்டி பாருங்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தராவீஹ் என்ற பெயரை எத்தனை தடவை பாவித்திருக்கின்றார்கள் என்பதாக. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இமாம் அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்கள் பேசிய அந்த தராவீஹ் தொழுகையை பற்றி பேசிய அந்த உரைக்கு இவர் மறுப்பு சொல்வதாக சொல்லி அவரை பொய்யர் என்பதாகவும் அவர் முன்னால் பேசியதை பின்னால் மறக்கின்றார் என்பதாகவும் சொன்ன இவரை எமது முன்னோர்களான இவர்கள் ஆதரிக்கக்கூடிய இமாம்களை இவர்கள் பித்அத்வாதிகள் என்ற அடிப்படையை சொல்லிவிட்டார்கள். யார்? சாலிஹ் அல் ஃபௌசான், அதே போன்றே சாலிஹ் அல் ஃபௌசானை போன்றே இப்னு உஸைமின் போன்றவர்கள் இவர்கள் பித்அத்வாதிகள் என்பதாக சொல்கின்றார்கள். யார் தராவீஹை மறுக்கின்றார்களோ இவர் பித்அத்வாதிகள் என்பதாக சொல்கின்றார்கள். இப்போ முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுதார்களா என்று வரும் பொழுது அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டினார்கள். அந்த ஆதாரத்திலே அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்கள் காட்டின அந்த ஆதாரத்திலே சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில் முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா போன்ற கிதாபுகளிலே நிறைய கிதாபுகளிலே வரக்கூடிய ரிவாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுதார்கள். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையின் ஊடாக சஹீஹ் என்பதை பார்ப்பதை விட அதனை இந்த உம்மத்து கபூல் செய்திருக்கின்றது என்ற அந்த உசூலின் பிரகாரம் அதனை ஏற்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னவுடன் அதுக்கு இவர் மறுப்பு சொல்வதாக வந்து அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸின் மீது ஒரு இட்டுக்கட்டையும் அதே போல அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளரின் ஒருவரின் மீது ஒரு பெரியோர் பொய்யையும் தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டார். அந்த ஹதீஸிலே வரக்கூடிய அந்த ஒரு ராவி பலகீனமான ராவி, அந்த ராவி மத்ரூக் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வாய்க்கு வாய் அந்த ராவியை இட்டு கட்டுபவர் என்ற வார்த்தையை கொண்டு சொல்லிக் கொண்டு போகின்றார். இட்டு கட்டப்பட்ட ஹதீஸை இட்டு கட்டுபவர்கள் அறிவித்த ஹதீஸை கொண்டு வந்து ஆதாரம் காட்டுகின்றார் என்பதாக சொன்னார். முர்ஷித் அப்பாசி அவர்களே, உங்களுக்கு உசூலுல் ஹதீஸ் தெரியவில்லை என்றால் போய் மீண்டும் படிங்க. முர்ஷித் அப்பாசி அவர்களே, உங்களுக்கு உசூலுல் ஹதீஸ் தெரியவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் போய் படிங்கள். மத்ரூக் என்று சொன்னால் பொய்யாக இட்டு கட்டுபவர் வரும் ராவிமார்கள் வரக்கூடிய ஹதீஸா? மத்ரூக் என்று சொன்னால் ஹுவல் ஹதீஸுல் லதீ ஃபீ இஸ்னாதிஹி ராவின் முத்தஹிமும் பில் கிذب. முத்தஹிமும் பில் கிذب என்று சொன்னால் உங்களிடத்திலே பொய்யர் என்பதாகவா கருத்து? முத்தஹிமும் பில் கிذب என்பதற்கு உங்களுக்கு என்னவென்று தெரியாதா? மத்ரூக்கான ஹதீஸ் என்பது அந்த ஹதீஸிலே ஒரு ராவி வருகின்றார், பொய்யர் என்பதாக சந்தேகிக்கப்படக்கூடியவர். அதனுடைய விளக்கத்திலே சொல்வார்கள், அவர் பொதுவாக பேசக்கூடிய நேரத்தில் பொய் பேசக்கூடியவர். அவர் என்றாலும் அவர் பொய்யராக அவருடைய வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடியவராக இருப்பார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் பொய்யை இட்டு கட்டினார் என்பது தெளிவாக்கப்படாத அப்படிப்பட்ட ராவிமார்கள் வரக்கூடிய ரிவாயத்துக்கு தான் அங்கே மத்ரூக் என்று சொல்லப்படும். மத்ரூக்கான ரிவாயத்துகளை வைத்து ஆதாரம் காட்டுகின்றார் என்பதாக சொல்கின்றார்.
மேலாண் கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கு மீண்டும் அந்த உசூலை பார்க்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். முர்ஷித் அப்பாசி அவர்களே, அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் சொன்ன அந்த உசூலை நீங்கள் கிதாபுகளில் பிரட்டுங்கள். இமாம் சுயூத்தியினுடைய தத்ரீபுர் ராவியை பிரட்டுங்கள். நிறைய கிதாபுகள், நீங்க வேண்டிய உசூல் ஹதீஸுடைய கிதாபுகளை, ராய்மார்களை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய வேண்டிய கிதாபுகளை பெறட்டுங்கள். ஹதீஸ்களிலே மத்ரூக்கான ராவி வந்தால் அந்த ஹதீஸை எடுக்க கூடாதா? அந்த கிதாபுகளிலே வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? சொல்கின்றார்கள், இந்த உம்மத்து எந்த ஒரு விடயத்தை கபூல் செய்து அமல் செய்து வருகின்றதோ அந்த அமலுக்கு சஹீஹான சனது இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை இல்லை. அதுல அவரும் ஒரு உதாரணம் காட்டியிருந்தார், கடலினுடைய தண்ணீரை பற்றி. அதே போல அத்தீனார் அர்பஅத்து வ இஷ்ரூன கீராத்தன் என்ற இந்த ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு ராவி, அந்த ராவியை பற்றி நீங்கள் சொன்ன அதே மத்ரூக் என்ற நிலையில் தான் அந்த ராவியினுடைய நக்குதும் வந்திருக்கின்றது. அந்த ராவியை பற்றி பேசியவர்கள் நிறைய பேர் மத்ரூக்கான ராவி என்பதாகத்தான் சொல்லுகின்றார்கள். யாரு? அல் கலீல் இப்னு மர்ரா அல்லது முர்ரா என்று சொல்லக்கூடிய கலீல் என்று சொல்லக்கூடிய ராவி வருகின்றார். அத்தீனாரு அர்பஅத்து வ இஷ்ரூன கீராத்தன் என்ற இந்த ஹதீஸைக்கு கீழே அந்த ஹதீஸை கலீல் இப்னு மர்ரா அல்லது முர்ரா என்று சொல்லக்கூடிய ராவி அறிவிக்கின்றார். இந்த ஹதீஸை இந்த உம்மத்து கபூல் செய்து அது சஹீஹ் என்பதாக சொல்லுவதாக இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அந்த ராவியை புகாரி ரஹிமஹுல்லாஹ் முன்கருல் ஹதீஸ் என்பதாகவும், அஜ்லி ரஹிமஹுல்லாஹ் ضعீஃபுல் ஹதீஸ், நீங்கள் சொன்ன அந்த மத்ரூக் என்ற வார்த்தையையும் கொண்டு பலகீனமாக்கி இருக்கின்றார். ஆனால் அந்த ஹதீஸை இந்த உம்மத்து கபூல் செய்து அமல் செய்வதனால் அந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதாக இந்த முழு உம்மத்துமே ஏற்றுக்கொண்டது என்பதாக சொல்கின்றார்கள். யுஅரஃபு ஸிஹ்ஹத்துல் ஹதீஸ் இதா இஸ்தஹர இந்த அஇம்மத்துல் ஹதீஸ் பிகைரி நகீரின் மின்ஹும். இந்த ஹதீஸை பற்றி இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளங்கப்படுத்தும் பொழுது சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதாக எல்லா ஒட்டுமொத்த இமாம்களிடத்திலும் பிரபல்யமாக இருக்கின்றது, எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல். அப்ப நீங்க சொன்ன அந்த மத்ரூக் என்ற அந்த விமர்சனம் சொல்லப்பட்ட ஒரு ராவி வந்த ஹதீஸை தான் உம்மத்தி ஏற்றுக்கொண்டது என்பதற்காக வேண்டி இங்கே சஹீஹ் என்று சொல்கின்றார்கள் இமாம்கள். எனவே முர்ஷித் அப்பாசி அவர்களே, உங்களுக்கு உசூல் ஹதீஸ் தெரியாது, நீங்க திரும்ப போய் படிங்க. அதே போல சரி, உங்களுக்கு இந்த ஹதீஸோடு இன்னும் ஒரு ஹதீஸையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். அந்த ஹதீஸிலே இமாம் மஷீகத்துல் பக்தாதியா அபி தாஹிர் அஸ்ஸலஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாப்ல கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج ليلة في رمضان فصلى بالناس 24 ركعة. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இரவிலே வெளியாகி வந்து மக்களுக்கு 24 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள். அதிலே 20 தராவீஹ், 4 ரக்காத்து வந்து அது இஷாவினுடைய தொழுகை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இமாம் இங்கே இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு உசூல், ஹதீஸினுடைய ஒரு உசூல், உம்மத்து எதனை ஏற்று அமல் செய்து வருகின்றதோ அந்த ஹதீஸுக்கு சஹீஹான சனது, அந்த அறிவிப்பாளர் தொடரிலே சஹீஹான சனது இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. இரண்டாவது இன்னும் ஒரு உசூல் தான், லஈஃபான ஹதீஸ்கள் ஒன்றுக்கு பல வரும் என்றிருந்தால் அது ஹசன் லிகைரிஹி. ஹசன் லிகைரிஹி என்பது இந்த மார்க்கத்திலே ஹதீஸினுடைய உசூலின் பிரகாரம் ஹுஜ்ஜா. ஹசன் லிகைரிஹி என்றால் இதா தஅத்தத துருக்குஹு,
هو الضعيف إذا تعدد تركه ولم يكن سبب ضعفه فسق الراوي أو كذبه. பலகீனமான ரிவாயத்துகள் பலது வருதல் அதிலே ராவியிலே பொய்யர் என்பதாகவோ பிரபல்யமான பாவி என்பதாகவோ இருக்கக்கூடாது என்பது. அப்படியாப்பட்ட ஹதீஸ்கள் வரும் என்றிருந்தா ஒரு ஹதீஸ் வருகிறது, அதே போன்ற அதே கருத்துடைய இன்னும் ஒரு ஹதீஸ் அல்லது இன்னும் பல ஹதீஸ்கள் வரும் என்றிருந்தால் இரண்டுமே அல்லது பலதுமே அனைத்துமே பலகீனமானதாக இருந்தாலும் அந்த ஹதீஸ் எங்களுடைய உசூலின் பிரகாரம், எங்களுடைய உசூலுல் ஹதீஸின் பிரகாரம் அது ஹுஜ்ஜா. எனவே உங்களுக்கு இரண்டு ஹதீஸை உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் இந்த இரண்டும் சேர்ந்து ஹஸன் லிகைரிஹி. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹ் தொழுகையாக 20 ரக்காத்துகள் தொழுதிருக்கின்றார்கள் என்பது ஊர்ஜிதமாக உறுதியான சந்தேகத்திற்கு இடமில்லாத விஷயம். நீங்கள் அந்த ஹதீஸை பற்றி பேசி அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸை பற்றி பேசி அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸில் வரக்கூடிய ராவியை பொய்யர் என்பதாக இட்டு கட்டி இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு பொய்யர். எனவே தராவீஹ் தொழுகை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்தாக தொழுதார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லாத விடயம்.